வாட் இஸ் கேட்? இதான் இந்தியா கேட். இந்தியா கேட்ன்ற கேட்டே இல்ல. டேய் வாய மூடு. ஆமால கேட்டே இல்ல. கேட்டுலாம் டோரு கதவு அப்படிலாம் சொல்லிடாதீங்க ஐயா, ரொம்ப கிரிஞ்சாக இருக்கும். கேட் அதாவது கேட் எக்ஸாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, கிராஜுவேட் ஆப்டிடியூட் டெஸ்ட் ஃபார் இன்ஜினியர்ஸ், அதான் கேட் எக்ஸாமு. ஸோ இந்த கேட் எக்ஸாம் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு எதுக்கு ஞாபகப்படுத்திருக்கேன், என்ஜாய் பண்ணலாம் நீங்கள் வேறு எதுக்கு இதை ஏன் நடு சாமத்தில் நான் ஏன் சுடுகாட்டுக்கு போகணுங்கிற மாதிரி ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் அந்த கேட் எக்ஸாம் அவ்வளோ அவசியமா அப்படின்னு கேள்வி கேட்டீங்க அப்படின்னா அவசியமா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோலாம் நாங்கள் பிரித்து சொல்கிறோம். எதுக்கெல்லாம் அவசியம் இல்லைன்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணுவீங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய மெக்கானிக்கல் இன்ஜினியர் சம்பந்தமான வீடியோ எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கேகே ஃப்ரம் எம்இசியிலிருந்து. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கேட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேட் எக்ஸாம்னு சொல்லிட்டு நம்மளோட நிறையா பசங்க வந்து பார்த்தீங்கன்னா கூவிட்டு இருந்தாங்க. நிறையா நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் வந்து அவரோட விருப்பத்து கொண்டிருந்த ஒரு வீடியோ தான் இந்த கேட் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு உண்மையாகவே அவசியமான ஒன்றா. ஸோ இது எதுக்காக படிக்கிறாங்க, எதுக்காக இந்த எக்ஸாம் எழுதுறாங்க, இந்த எக்ஸாமில் மார்க் எடுத்தால் மட்டும் என்ன கிடச்சிடும் அப்படிங்கிறத கேள்வியெல்லாம் கேட்கலாம். ஸோ இது வந்து நான் சொன்ன மாதிரியே கிராஜுவேட் ஆப்டிடியூட் டெஸ்ட் ஃபார் இன்ஜினியர்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இது எல்லா டைப் ஆஃப் இன்ஜினியர்ஸுக்கும் இது இருக்கும். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் கணக்கு போட்டதை சொல்கிறேன், ஒரு 29 டொமைன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கேட் எக்ஸாம் எழுத முடியும். மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், இசிஇ, சிஎஸ்சி இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 9 டொமைன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கேட் எக்ஸாம் எழுத முடியும். ஸோ இதனால் என்ன யூஸ், இதுக்கெல்லாம் எங்கெல்லாம் இது யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா 2 விஷயமே படிக்கலாம். ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹையர் ஸ்டடீஸ், இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இது 2க்காக தான் படிக்கிறாங்க. இப்போ ஹையர் ஸ்டடீஸ் அப்படிங்கிறப்போ பிஇ முடித்தவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ அடுத்து எம்இ எம்டெக் அந்த மாதிரி பண்ணுறதுக்காக வந்து நம்ம ஐஐடி மெட்ராஸ், ஐஐடி கரக்பூர் இந்த மாதிரியான ஐஐடியில் பெரிய நிறுவனங்களில், பெரிய யூனிவர்சிட்டிகளில் நீங்கள் ஜாயின் பண்ணுவதற்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கேட் ஸ்கோர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஏன்னா அங்கெல்லாம் உங்களுக்கு சீட்டு கிடச்சிச்சின்னா வேறு லெவலில் இருக்கும். ஐயா ஆமாங்கய்யா, உங்களுக்கு மாதமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு 30 to 40 LPA அந்த மாதிரியான சம்பளமெல்லாம் கிடைக்கும் அங்கே மாதிரி காலேஜ்லாம் படித்தா. ஸோ படிக்கிறது வேறு லெவலில் இருக்கும். ஓகே, அதுக்காக ஒன்று ஹையர் ஸ்டடீஸ்க்காக இந்த எக்ஸாம் மார்க் நம்மளுக்கு தேவைப்படும். அப்படி இல்லைனா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது பப்ளிக் செக்டர் அண்ட் கவர்மெண்ட் செக்டர்ஸ் இந்த மாதிரியான கேட்டகரியில் உள்ள கம்பெனிஸ். இப்போ வந்து உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டிஆர்டிஓ, அதாவது டிஆர்டிஓனா கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு நிறையா வார்னு இல்லை, ஸோ இந்த மிலிட்ரி சம்மந்தமாக இருந்தாலும் டிஆர்டிஓ அப்படிங்கிறது வந்து டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது தான் டிஆர்டிஓ. அதாவது இந்தியன் மிலிட்ரிக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் மற்ற எல்லா டெக்னாலஜிஸையும் கொடுக்கக்கூடியது யார் அப்படின்னா அந்த டிஆர்டிஓ தான். ஸோ டிஆர்டிஓலேருந்து தான் இது எல்லாமே கொடுப்பாங்க. ஸோ நான் கூட யூஆர்ஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் பார்த்தேன். ஸோ அந்த படத்தில் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹீரோவுக்கு, அதாவது மிலிட்ரி மேனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு டிஆர்டிஓ தான் அப்ரோச் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் மெயின். ஸோ இந்த மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஐஓசிஎல், பிபிசிஎல் இந்த மாதிரி பவர் பிளான்ட்ஸு, ஸோ இந்த மாதிரியான இடத்துக்குலாம் நீங்கள் ஜாப்புக்கு போகிறதுக்கு, கவர்மெண்ட் ஜாப்பில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்புக்கெலாம் நீங்கள் போகிறதுக்கு இந்த கேட் ஸ்கோர் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. இல்லை நான் அதுக்கெல்லாம் எதுக்குமே போக மாட்டேன், எனக்கெல்லாம் அதெல்லாம் அவசியமே கிடையாது அப்படின்னா தயவு செய்து நீங்கள் கேட் எக்ஸாமும் எழுத வேண்டாம். ஓகேவா? ஸோ கேட் எக்ஸாம் இதுக்காக மட்டும்தான் நம்மளுக்கு தேவைப்படுது. ஓகே, இப்போ இந்த கேட் எக்ஸாம் அப்படிங்கிறது என்ன, யார் இதெல்லாம் வைப்பாங்க அப்படின்னா இது ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து நடத்தும். இன்ஸ்டியூஷன்னா எங்கள் இன்ஸ்டியூஷன் இல்லை, இந்த ஐஐடி மெட்ராஸ், ஐஐடி கரக்பூர் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய பெரிய பெரிய இன்ஸ்டியூட்ஸ் வந்து இதை வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த எக்ஸாமினேஷனை வருஷத்துக்கு ஒரு டைம் தான் நம்மளுக்கு நடக்குது. இந்த கேட் எக்ஸாமை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியராக நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா அட்டன் பண்ணி மார்க் எடுத்துச்சுன்னா நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ரோலுக்கெலாம் போக முடியும். ஓகே, ஸோ இந்த எக்ஸாமுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிஇ ஃபைனல் இயர் அண்ட் தென் ப்ரீ ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கிறவங்க எழுத முடியும். இதுதான் மினிமம் எலிஜிபிலிட்டி. ஸோ அவங்க வந்து இதுக்கு எக்ஸாம் எழுதலாம். ஸோ அவங்க தான் எழுதி மார்க்லாம் வச்சுக்கிட்டாங்கன்னா ஓகே. இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நீங்கள் பிஇ முடிச்சுட்டு ஒரு மார்க் எடுக்கிறீங்க, அதாவது கேட் எக்ஸாம் எழுதிட்டீங்க, ஸ்கோர் வந்துருச்சு. இந்த ஸ்கோரை வச்சு நீங்கள் வந்து கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு எதுவும் நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா அடுத்த 1 வருஷத்துக்குள்ளே நீங்கள் இதை ட்ரை பண்ணிடணும். 1 வருஷத்துக்கு அப்புறமா இது வேலிட் கிடையாது. என்னடா நீங்கள் எக்ஸாம் எழுதி 1 வருஷத்துக்குள்ளே கவர்மெண்ட் ஜாப் போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் போயிருக்கணும். ஒன்று. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆனால் இன்றைக்கி வந்து நிறையா கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் லிபரல் பண்ணியிருக்கிறாங்க. நிறையா கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு வந்து பரவாயில்ல, எத்தனை சொன்னாலும் பரவாயில்ல, கேட் ஸ்கோரை வச்சு நான் அதை மதிப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ் போகிறீங்க அப்படின்னா 3 இயர்ஸ் வேலிடிட்டி இருக்கும்.
அது நீங்கள் தேர்ட் இயரில் நீங்கள் முடிக்கிறீங்க அப்படின்னா அடுத்த ஒரு 2 வருஷம் கழிச்சு கூட இல்லை 3 வருஷம் கழிச்சு கூட நீங்கள் போய் அடுத்த ஹையர் ஸ்டடீஸ்க்கு ஜாயின் பண்ண இந்த கேட் ஸ்கோரை பேஸ் பண்ணி ஜாயின் பண்ண முடியும். ஸோ இந்த பெனிஃபிட்ஸ்லாம் இதில் இருக்குதுங்க ஐயா. இப்போ என்ன விசேஷம் அப்படின்னா உண்மையாகவே இந்த கேட் எக்ஸாம் வந்து நிறைய பேர்கிட்ட விசாரிக்கும் போது என்னென்னா ரொம்ப கஷ்டம், கேட் ஸ்கோர் எடுக்கிறதுலாம் வேறு லெவல் கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏடா கஷ்டம் அப்படின்னு கேட்டால் அதில் நெகட்டிவ் மார்க்ஸ்லாம் இருக்குது தான். ஓகே, ஜென்ரலாக இந்த கேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி வரும் அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான். சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க, அதுதான் வரும். இதில் வந்து மெக்கானிக்கல் சப்ஜெக்ட் தான் எல்லாமே மேக்ஸிமம் இருக்கும். ஜென்ரல் ஆப்டிடியூடுக்கும் சில கொஞ்சோண்டு இருக்கும், ஜென்ரல் ஆப்டிடியூட் கொஞ்சோண்டு இருக்கும், மீதி எல்லாம் மெக்கானிக்கல் சம்மந்தமான கொஸ்டின்ஸ் தான் அதிகமாக வரும். ஓகே, இது மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா வெறும் 65 கொஸ்டின் தான் இருக்கும். 65 கொஸ்டினுக்கு 100 மார்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் இருக்கும். அப்போ 65 கொஸ்டினுக்கு 100 மார்க் அப்படின்னா அது என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் டைப்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அதாவது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும், அண்ட் தென் மல்டிபிள் செலக்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும், அடுத்து நியூமெரிக்கல் ஆன்சர் வர மாதிரியான கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே இருக்கும். இதில் நெகட்டிவ் மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் சொன்னோம் இல்லையா, அதுக்கு தான் நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கும். இந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதாவது ஒரே ஒரு ஆன்சர் தான் இருக்கும், சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர் தான். 4 ஆன்சர் இருக்கும், அதில் கரெக்டாக ஆன்சர் எதுவும் அதை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணணும். மல்டிபிள் செலக்ட் என்ன இருக்கும் அப்படின்னா கேள்வி ஒன்று தான், ஆனால் கீழே கொடுக்குற ஆப்ஷனில் ஏதாவது 2 அல்லது 3 கூட கரெக்டான ஆன்சராக இருக்கலாம். அப்போ 3மே செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அது நம்பர்னா நியூமரிக்னா உங்களுக்கே தெரியும், எல்லா ஆன்சர்ஸ்லாம் நம்பரில் எழுதுறது தான். இது உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில இந்த ரீசனிங் அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அதுமாதிரி நம்மளுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சில கேட்டகரிஸ் இதில் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா வரும். அதாவது ஜென்ரலாக ஒரு அப்ளிகேஷன் பேஸ் பண்ணி வரும். அப்ளிகேஷன் பேஸ் பண்ணினா இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லோடு இருக்குது, இந்த லோடு வந்துச்சுன்னா இது என்ன ஆகும், இது ஓகே ஆகுமா இல்லையா நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒன்று கேட்கும். கால்குலேட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி அரைவ் பண்ண மாதிரி இருக்கும். அண்ட் தென் வந்து இது பேசிக் பிரின்சிபல்ஸு, புரியல கோடு போட்டு வாழ்றவங்க, ஃபார்முலாஸு, இது எல்லாமே கொஸ்டின்ஸில் கேட்டிருப்பாங்க. அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் இருக்கும். அடுத்து அனாலிசிஸ் அண்ட் சிந்தசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அது இது எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ இது ரெண்டும் வந்து இந்த பக்கமாக போயிடுச்சு அப்படின்னா இந்த 3வது கீர் வந்து எப்படி சுற்றும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் இதெல்லாம் நிறையா பிரிச்சிருப்பாங்க. மேஜராக மெக்கானிக்கலுக்கு தான் வரும். அண்ட் தென் மேத்தமெட்டிக்ஸும் ஒரு மெயினாக M1 M2 இதில் கம்பல்சரி கேட்டிருப்பாங்க. இப்போ இதில் என்ன விசேஷம் அப்படின்னா நெகட்டிவ் மார்க்ஸ் தான் பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணவங்க நிறைய பேர் சொல்கிறாங்க. நெகட்டிவ் மார்க்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ 1 மார்க் கொஸ்டின் இருக்கும், 2 மார்க் கொஸ்டின் இருக்கும், 2 டைப் தான் கொஸ்டின். ஸோ இப்போ அந்த 1 மார்க் கொஸ்டின்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்கள் 3 கொஸ்டின் தப்பாக எழுதிருந்தீங்கன்னா 3 ஆன்சர் நீங்கள் தப்பாக எழுதிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 மார்க் பிஷ்க். இதுவே 2 மார்க்காக இருந்துச்சு அப்படின்னா 3 கொஸ்டின் தப்பாக எழுதிருந்தீங்க அப்படின்னா 2 மார்க் பிஷ்க். எஸ், அதுதான். அதாவது 1/3 அண்ட் தென் 2/3 அப்படிங்கிறது தான் உங்களுக்கு டிடெக்ட் ஆகும். இந்த நெகட்டிவ் மார்க்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்லி மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸுக்கு மட்டும்தான் நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கும். இந்த மல்டிபிள் செலக்ட் கொஸ்டின்ஸ்னு ஒன்று இருந்துச்சு இல்லையா, அதுக்கு கிடையாது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த நியூமரிக் எழுதுறீங்க இல்லையா, அதுக்கும் உங்களுக்கு இதில் நெகட்டிவ் மார்க்ஸ் எதுவும் கிடையாது. ஓகே, ஸோ இந்த எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கே அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் அப்ளிகேஷன் லிங்க்கு அந்த கேட்டோட வெப்சைட்லேயே இருக்கும். அந்த கேட்டோட வெப்சைட்டும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வச்சிருக்கேன். ஜஸ்ட் கிளிக் பண்ணி அது எப்போ வருது அப்படிங்கிறத பார்த்தோம்னா ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா February மந்த் வந்து ஜென்ரலாக இருக்கும் இந்த கேட் எக்ஸாமினேஷன். ஸோ எழுதுங்க, படிச்சுட்டு இருக்கிறவங்களும் சரி, ஆல்ரெடி இப்போ தான் படித்து முடிச்சு வந்தவங்களும் சரி, இது எழுதி வச்சுருங்க. ஏன்னா நிறைய இடத்துக்கு இது தேவைப்படலாம், தேவைப்படாமல் இருக்கலாம். தேவைப்படுறவங்க மட்டும் இதை யூஸ் பண்ணி படித்து எழுதுங்க. பட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக எழுதி வைக்கிறச்சா நல்லது அப்படிங்கிறது எனக்கு இப்போ தோணுது. நான் படித்த காலகட்டத்தில் இந்த மாதிரி எக்ஸாம் இருக்கிறது யாரும் எனக்கு சொல்லியிருந்தால் நானும் சும்மா எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவாது எழுதி பார்த்துருப்பேன். இது வரைக்கும் அந்த எக்ஸாம் நான் எழுதி பார்த்ததில்லை. எழுதினவங்கள்ட்ட பேசின தகவலை வச்சு தான் உங்களுக்கு இந்த தகவலை கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இதை பற்றி வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் என் நம்பர் இருக்கும், கான்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஆனால் தென் இந்த சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகானை கிளிக் பண்ணி வைங்க. ஏன்னா மெக்கானிக் சம்பந்தமான எல்லா வீடியோஸும் நம்ம இதில் போட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம். வேறு ஏதாவது டவுட்னா கான்டாக்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து இணைந்திருப்போம். தேங்க்யூ ஸோ மச்.